பில்டிங் பில்லர் இந்த இந்த குளத்துல இருந்தா தெரியுதுங்களா? ஒரு அடி ஒன்று அடிங்கண்ணா அதுல கையில நாலு நாள் வெளியே போகல. இதில் பார்த்தீங்கன்னா 2 பேஸ்மெண்ட் இருக்குது கீழே பில்டிங் கீழே. 2 பேஸ்மெண்ட்லேயும் வந்து இந்த பேஸ்மெண்ட் அதாவது சேட்நாட் டவருங்கிற பேஸ்மெண்ட்டில் மட்டும் ஒரு 200 250 24 அடி 2 பேஸ்மெண்ட்டுமே முங்கி அதுக்கு மேலே ஒரு 4 அடி தண்ணி நின்றுச்சு. இதில் மட்டும் ஒரு 250 காரு இங்கே முங்கிடுச்சு கம்ப்ளீட்டாக. இது போக ஆனந்தா பிரம்மா டவர்னு இருக்குது, அங்கே ஒரு பேஸ்மெண்ட் 3 பேஸ்மெண்ட் இருக்குது, அதில் ஒரு 300 கார். இது போக வெளியில் மேலே நின்ன காருமே ஒரு 50 காருக்கு மேலே இங்கே கார் இவ்வளோ கார் போயிருக்குது. இது வந்து என்னென்னா அந்த மழை பெஞ்ச நாள்லேருந்து 4 நாளைக்கு எந்த விதமான பேசிக் நீட்ஸ் ஹெல்ப்புமே இங்கே வந்து யாருமே எங்களுக்கு கொடுக்கல. 2 நாள் கழித்து எங்கள் நீடை நாங்களே போய் நாங்களே ஒரு டிராக்டர் எடுத்து நாங்களே வெளியே போய் எங்களுக்கானதை வாங்கிட்டு வந்து இங்கே இருக்கவங்கள நாங்கள் மேனேஜ் பண்ணோம். இது வரைக்கும் யாரும் வந்து உள்ளே வந்து எட்டி கூட பார்க்கல. என்ன நடக்குது, இங்கே என்ன பிரச்சனை இருக்குது, பில்டிங்கில் என்ன பிரச்சனை இருக்குது. ஏன்னா ஒரு 10 நாள் ஒரு 20 அடி தண்ணி பேஸ்மெண்ட்டுக்குள்ள அப்படியே நின்றுருக்கு. அதில் வந்து ப்ரெஷர் இருக்குது, அதில் எவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கும் அதை கூட எட்டி வந்து பார்க்கல. பில்டர் சைட்லேருந்து எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. கார் வந்து என்ன ஆச்சு நாங்கள் போய் பில்டர்கிட்ட கேட்க போனால் அது ஓன் ப்ராப்ளம், நீ ஏன் பேஸ்மெண்ட்டில் நிப்பாட்டினேன் அப்படிங்கிறாங்க. பேஸ்மெண்ட்டையும் காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கோம் பார்க்கிங்காக, அதில் தான் எங்கள் காரை கொண்டு நிப்பாட்ட முடியும். ஆனால் அதுக்கான அவங்க கொடுத்த பதில் தான் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஏற்கனவே ஒரு காரை இழந்து கார் இல்லாமல் உட்காந்துருக்கோம், பைக்கு கார் 2மே. ஆனால் அதை போய் கேட்டால் அதுக்குரிய பதில் வந்து கொடுத்த விதம் அவங்களுக்கு சரி கிடையாது. அதாவது நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம், நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கிற லெவலில் தான் அவங்க பேசுகிறாங்க. மழை பஞ்சு 13 நாளுக்கு மேலே ஆச்சு. நேற்று தான் எங்களுக்கு வந்து பாத்ரூம் மோட்ரு வந்திருக்கு. நேற்று வரைக்கும் பாத்ரூமுக்கு தண்ணி கிடையாது. கீழே இருந்தால் தண்ணியை பிடிச்சி இது பண்ணியிருக்கிறோம், வெளியே இருந்தால் கட்டியிருக்கிறோம், லிஃப்ட்டு கிடையாது. இது வரைக்கும் இப்படி தான் போயிட்டுருக்கு இன்றைய நிலைமை. அதாவது என்னென்னா பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குது, ஆனால் இது வரைக்கும் ஒரு வேலை நடக்கலை இது வரைக்கும். சார், நான் வந்து அட்வொகேட். நான் 20 ஆண்டுகளாக ஹைகோர்ட் சென்னை ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸிங் அட்வொகேட்டாக இருக்கேன். நான் வந்து நாட் ஆன் 27 டவர் கிரவுண்ட் ஃப்ளோர் 4வது நம்பரில் இருக்கேன் சார். நான் வந்து 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த வீட்டுக்கு. அப்போது ஃபஸ்ட்டு கேட்டப்போ என்ன சொன்னாங்க, இது எல்லாம் ஃபெசிலிட்டி இருக்குங்க, உங்களுக்கு தண்ணி ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குது, உங்களுக்கு மழை வந்தாலும் ஒன்றும் ஆகாது, எல்லாமே நல்லா இருக்குது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஜிம் இருக்குது, பார்க் இருக்குது, எல்லாம் சொல்லி ஏமாத்துறாங்க சார். அது நாங்களும் என்ன எவ்வளோ பேர் இருக்காங்களே, நாங்களும் வந்து இங்கே வந்து வாங்கினோம் சார். நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே குடியேற்று ரெண்டலுக்கு தான் வந்தேன். அது பார்த்து எல்லாமே இருக்கேன், நமக்கு வயசாகுது, நம்ம வந்து ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கலான்னுட்டு இந்த அரியன் சொல்லி பில்டர்கிட்ட வாங்கினோம் சார். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வெள்ளம் வந்தப்போ ஒரு போட்டு வரல சார், எதுவுமே வரல சார். நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம்னா தண்ணியெல்லாம் தூக்குன்னு ஒரு கார்பரேஷனில் எப்படி வேலை செய்கிறாங்களோ, கார்பரேஷன் வீட்டாண்டை எப்படி வேலை செய்கிறாங்களோ, ஹவுசிங் போர்டெல்லாம் வீடு இருக்குல்ல, அந்த மாதிரி அங்கே வீடு தண்ணி எடுத்து தூக்கி கஷ்டப்பட்டு சாப்பாடு கஷ்டப்பட்டு எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டோம் சார். அசோசியேஷன் வந்து ஒரு எதுவுமே யூஸ்லெஸ் அசோசியேஷன் சார். ஒரு எதுக்குமே வந்து கேட்கல, நீங்கள் எப்படி இருக்கீங்க. ஒரு அசோசியேஷன் வந்து என்ன எதுக்காக சார் 6000 ரூபாய் வாங்குறாங்க, ஒரு மந்த்து 6000 வாங்குறாங்க. வந்து கேட்கலாமே, உங்களை அடிப்படை என்ன வேணும், தேவை என்ன வேணும், ஒரு போட் வேணுமா, உங்களுக்கு பால் வேணுமா, நாங்களாங்களே காசு போட்டு நாங்களாங்களே எல்லாம் செஞ்சுக்கிறோம் சார். எப்போ பார்த்தாலும் லாரியில் தான் சார் தண்ணி பிடிக்கணும். அப்போது ஒரு டெய்லி நம்ம லாரியில் தண்ணி பிடிச்சா அடிப்படை தண்ணி இல்லாதமே எப்படி இந்த ஃப்ளாட்ஸ்க்கு அப்ரூவல் கொடுத்தாங்களே எனக்கு தெரியாது சார். இது தயவு செஞ்சு முதலமைச்சர் வந்து கொஞ்சம் இதை பார்வையிட்டு இதுக்கு எதனா ஒரு விழிவு வந்து கொடுக்கணும்னு நான் வேண்டுகொள்கிறேன் சார். தேங்க்யூ சார். நான் வந்து இந்த அரியன்ட் அசோசியேஷனோட செக்ரட்டரி. இந்த வந்த புயலில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை சிட்டி ஃபுல்லாகவே தண்ணியில் பிரச்சனை ஆகிருக்கு, எல்லா இடத்துல தண்ணி போயிருக்கு. இந்த ஏரி தண்ணி விட்டதுனால தான் எல்லா இடத்துலையும் வந்து தண்ணி வந்திருக்கு. 2015 நான் இங்கே இருக்கேன், ஆனால் இந்த மாதிரி தண்ணி நான் பார்த்ததே கிடையாது. எங்கள் இந்த ப்ராஜெக்டில் பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் எல்லாமே பேஸ்மெண்ட் 1 பேஸ்மெண்ட் 2 அப்படி இருக்குங்க. இந்த வாட்டி தண்ணி நிறையா வந்ததுனால பேஸ்மெண்ட் 2 வரைக்கும் ஃபுல்லாக தண்ணி வந்துச்சு. திஸ் இஸ் ஃபேக்ட். ஆனால் நாட் ஆன் மட்டும் கிடையாது. நாட் ஆன் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா த வெரி செகண்ட் டே அட்லீஸ்ட் நாங்கள் ஒரு லிஃப்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா, எங்கள் டீசலாக பர்ஃபெக்டாக இருந்தது, எங்கள் டீசல் இன்னும் ஸ்டாக்கில் இருந்தது. நாங்கள் கிட்டத்தட்ட 20 மோட்டர் போட்டு எல்லா தண்ணியும் வெளியே போட்டிருக்கோம். எங்கள் பக்கத்தில் இந்த நல்லா போதும், நல்லா கொஞ்சம் ஹை ரைஸில் இருந்ததுனால தண்ணி வெளியே போட முடியல. அது மட்டும் கொஞ்சம் லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா இவ்வளோ பிரச்சனை கூட ஆயிருக்காது.
ஸோ இந்த மாதிரி நியூஸ் பரவுறாங்கல்ல, நாட் தண்ணியில் போயிடுச்சு அதில் போச்சு, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே மட்டும் இல்லை, த்ரூஅவுட் சென்னை எல்லாம் நிறைய பேர் வண்டி போயிருக்கு. இந்த மாதிரி சம்பவம் வரும்போது கண்டிப்பாக தண்ணி கஷ்டம் இருக்கும், கொஞ்சம் பேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். மழை டைமில் கண்டிப்பாக நிறைய தண்ணி கிரவுண்ட் வாட்டர் வரும் சார். அண்ட் மோர் ஓவர் எங்கள் சொசைட்டி சுற்றி ஃபுல்லாக தண்ணி தான் தேங்கி நிற்குது. இந்த சைடு நல்லா இருக்குது, அந்த சைடு எஸ்பிஐ வால் போட்டு ஃபுல்லாக தண்ணி இருக்குது. அதனால கிரவுண்ட் வாட்டர் எங்கே ஆப்ஷனுக்கு அங்கே தான் சார் வரும். ஈவன் இஃப் ஐ புட் கான்கிரீட் வாட்டர் ஆல்சோ வாட்டர் வில் கம் சார். வாட்டர் வந்து யாரும் நிறுத்த முடியாது சார். வாட்டர் வில் ஃபைண்ட் இஸ் ஓன் வே. நோ ஒன் கேன் ஸ்டாப் தி வாட்டர். 4ஆம் தேதி கோயில் வந்தது சார். எங்களது வந்து 900 கேட்டு கீழே சம்ப் இருக்குது, ரா சம்ப் இருக்குது. அங்கே தான் அங்கே தண்ணி ஃபில் பண்ணி வைப்போம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 ஹவரில் அந்த பேஸ்மெண்ட் ஃபுல் ஆயிடுச்சு. எங்கள் எஸ்டிபி கூட பேஸ்மெண்ட்டில் தான் இருக்குது. இந்த எஸ்டிபி தண்ணி கழுவி தண்ணி தமிழ் எப்படி பேசுறது இல்லை, வேஸ்ட் வாட்டர் நம்ம டே டு யூஸ் பண்ண போனோம். அந்த வாட்டரும் சரி, கீழே வந்து அந்த தண்ணி வந்ததுனால எலி நாய் பூனை நிறைய சத்துக்கிறது இருந்தது. அது எல்லாமே பார்த்தாச்சுன்னா ரா வாட்டர் சம்பிள் வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு ஃபுல்லாகவே. இது தண்ணியில் டீ வாட்டர் பண்ணாமல் வேறு தண்ணி எப்படி கொடுக்க முடியாது, என்னால் கொடுக்க முடியாது. அதனால 2 நாள் டிலே ஆச்சு. குடிக்க தண்ணி கூட கொடுக்க முடியாது, ஏன்னா கேனே கிடைக்கல, எங்கேயுமே கிடைக்கல. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கே தண்ணி கிடச்சதோ, வாட்டர் பாட்டிலோ வாட்டர் கேனை கிடச்சதோ நாங்கள் வந்து சேவை செஞ்சோம். எங்கே இருக்க எல்லா மக்கள் வீட்டில் போய் கொடுத்தோம். அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் வேணும் கூட எங்ககிட்ட இருக்குது சார். நாங்கள் காசு பண்ண எதுவும் பார்க்கல, ஏன்னா அந்த நேரத்தில் வந்து காசு பண்ண பார்க்க முடியாது. எல்லாமே செஞ்சோம் சார். காசு கொடுத்தவங்க கூட கொடுத்தோம், டிஃபால்ட்டை கூட நாங்கள் தண்ணி கொடுத்தோம், எல்லாமே கொடுத்தோம் சார். ஒரு நாள் கண்டிப்பாக கஷ்டப்பட்டோம், இல்லைன்னு சொன்னேன் சார். 2ஆவது நாள் நாங்கள் ரீஸ்டோர் பண்ணிட்டோம் சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.